உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவான ராசி பலன்களிலே நவக்கிரக நாயகர்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று அற்புதமான ராசி பலன்குள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வுகளையும் அற்புதமான கிரகங்கள் சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் 1/1/2025 புதன்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. விருச்சிக ராசி என்பதே ஒரு துப்பறியும் துறைகளிலே போலீஸ், காவல்துறை, இராணுவம் என்று பல தரப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே மிகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கவும் செயல்படவும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ராசி என்பது இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். அவர் ஆறுக்குடையவராகவும் ராசிநாதனாகவும் இருக்கின்ற செவ்வாய் பகவான் திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே வக்ரகதியிலே சென்று கொண்டிருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும், 4ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும், 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே 2-5 கூடிய பஞ்சமாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்க போகின்றது. கேது பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டு இருக்கின்றது. மிகவும் அற்புதமான யோக பலன்களை லாபஸ்தானத்திலே கேது பகவானால் நீங்கள் அடைகிறீர்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்பது குழந்தைகளால் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே குலதெய்வங்களின் அருள்களிலே ஏமாற்றங்கள், தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது சென்று கொண்டிருக்கின்றது. உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இதுவே மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் சரி, இப்பொழுதும் சரி, குரு பகவானுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கோச்சார ராசி என்பது தனுசு ராசியிலேயே அமைய பெற்று நட்சத்திரம் என்பது புராடம் 4ஆம் பாதத்திலும், லக்கணம் என்பது கன்னி இலக்கணத்திலையும் கோச்சார இலக்கணம் அமர்கிறது. திதி சுக்லபட்ச பிரதம திதியிலும், கரணம் பவம் கரணத்திலும், திதி தெய்வம் குபேரன் மற்றும் பிரம்மவாக வளம் யோகம் என்பது வியாகத யோகத்திலே இந்த மாதம் பிறக்கின்றது. யோக தேவதை வாயு பகவானாக வழி வருகின்ற இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்றது காரணத்தினாலே விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக 7ஆம் இடத்ததிபதி 12 என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இதுவே 4-10 என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பாராத லாட்டரி யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. பெண்களால் யோகங்கள் கிடைக்கின்றது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பூர்வ புண்ணியத்தினால் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் வீடு கொடுத்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, குடும்பங்களை குறிக்கக்கூடிய புத்திரகாரகனாகவும் காரகாதிபதியாகவும் ஸ்தானாதிபதியாகவும் காரகனாகவும் இரண்டுக்குமே ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர். ராசியிலே பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது ராகு பகவானால் ஒரு சில தீமைகளும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே பற்பல யோகங்களை தாங்கி உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 10ஆம் இடம் தொழில்களை சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்களை குறிக்கக்கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் சனியும் சுக்கிரனும் நண்பர் என்ற முறையிலே அற்புதமாக ஒரு காற்று ராசியிலிருந்து இது சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய 11வது இடம் காலபுருஷ தத்துவத்தின் இந்த சாணாதிபதியுடன் சேர்ந்து நண்பருடன் சேர்ந்து எந்த ஒரு தொந்தரவுகள் இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்க்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள், சகோதரிகளால் தாய்களால் ஒரு சில நேரங்களில்
பாதிப்புகள் இருந்தாலும் போக போக அனைத்துமே சுபபோகமாக இங்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. இந்த கிரக சேர்க்கை என்பது வருடத்தில் ஒரு முறை மிகவும் இந்த மாதம் என்பது சுக்கிரனும் சனியும் சேர்க்கை என்பது இந்த மாதம் முழுக்கவும் மாதம் கடதையில் சுக்கிர பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தில் செல்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மாதம் ஆரம்பத்தில் என்பது நல்லதொரு பலன்களை சுகஸ்தானத்திலே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 4-10 என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு புதையல் யோகங்கள், ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள், வெளியூர் வெளிநாடு காற்றாசியில் இருந்து நெருப்பு ராசி 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தொழில் வேலைகளால் மாற்றங்கள், ஊதிய உயர்வுகள், நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இதுவே மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே கடந்த மாதங்களிலும் சரி, இந்த மாதங்களாக இருந்தாலும் சரி, அடுத்த மாதங்களாக இருந்தாலும் சரி, குருவின் பார்வை என்பது மிகவும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் இது ஒரு நீர் ராசியாகவும் விருச்சிக ராசி குளங்குட்டைகளை பற்றி குறிக்கக்கூடிய காலபுருஷத்தின் 8வது இடது அஷ்டமசானம் என்பது இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு தடை தாமதத்தை அணிவித்து பின்பு அற்புதமான வெற்றி வாய்ப்புகளையும் இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்ஐசி துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் 2ஆம் இடம் யோகத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது உங்களுடைய லாபசானத்தை குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற பொழுது அதுவும் 9ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சென்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவுகளையும் ஆதாயங்களையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றது. ராசிநாதன் 6ஆம் இடத்ததிபதி ராசிநாதனாகவும் இருக்கின்றவர் நீச்சகதியிலே அவர் இந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதி உங்களுடைய அஷ்டமசானத்திலே இருந்து செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது 4ஆம் இடத்தை லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க பெறுகின்றது. இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு காற்றாசியிலே இருந்து ராசிநாதன் சரராசிக்கும் ஸ்திரராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யகாரகன் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமசானத்தில் 22ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை என்பது நீங்க இந்த மாதம் கடைசியில் சுக்கிரனும் செவ்வாயும் பார்வை செய்கின்றது என்பது உங்களுடைய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் அற்புதமான யோக பலன்களை பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களால் நண்பர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. விருச்சிக ராசி என்பதை மிகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் சிந்திக்கவும் துப்பறிவு துறைகளிலே கண்டுபிடிப்பு துறைகளிலே மிகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்பது இந்த மாதங்களிலே குருவின் பார்வை என்பது பரிபூரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தேவகுருவும் அசுரகுருவும் நல்லதொரு பலங்களிலே இருக்கின்றது. தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அவர் 7ஆம் இடம் என்பது மிகவும் பலமாக இருக்கக்கூடிய கேந்திரம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பலமாக இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கும் அந்த கிரகம். அந்த வகையிலேயே குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வை மிகவும் அற்புதமாக மூத்த சகோதர சகோதரர்களால் ஆதாயங்களையும் நீங்கள் செய்கின்ற வேலை தொழில்களிலே வருகின்ற வருமானத்தை பற்றி குறிக்கக்கூடியது. உங்களுடைய ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. ஆக உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம். முயற்சி சாணத்தை குரு பகவான் பார்க்கின்றவர். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உங்களுடைய காரியம் சித்தியாகின்ற ஒரு அமைப்பு. அற்புதமான ஒரு முயற்சி சாணத்தை தனஸ்தானாதிபதி காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வை பரிபூர்ணமாக முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது அற்புத யோகங்களை கிடைக்கின்றது. 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை விருச்சிக ராசிக்கு பார்வை செய்கின்றது. அங்க தொழில் காரகனாகவும் தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 10-2 தொடர்புகள் ஏற்பட்டு ஆன்மீக ஸ்தலங்களிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஊதிபுத்தி தினந்தோறும் ஏற்றி வர சூரிய நமஸ்காரம் பண்ணுகின்றவர்களுக்கு மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கும். அந்த வகையிலேயே இந்த 2ஆம் இடம் 10ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சந்திரனும்
2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆரம்பம் என்பது தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றம். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு ஊர்களை விட்டு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜனவரி மாதம் 2025 கிடைக்கின்றது. அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கின்றது என்பது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி புதன் பகவானும் ராசியிலே இருந்து ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றதும் அந்த காலகட்டங்களிலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலேயே செல்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், செய்ய வருகின்ற காரியங்கள், சகோதர சகோதரிகள், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் பலமாக இருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வரப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு பலன்கள் கொடுக்கின்றது. ருணரோண சத்ரு சாணாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடியவர் திரிகோணத்திலேயே நீச்சகதியிலே இருந்து அவர் வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலே கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடியது. சரராசியிலிருந்து சரராசியை செவ்வாய் பகவான் பார்வை செய்கின்றது. முயற்சி சாணமாக இருக்கின்றது. அந்த முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய காரகன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கோபம் என்பது ஒரு சிலருக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே கோபம் சகோதர சகோதரிகளிடமிருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் என்பது இருக்கின்றது. விருச்சிக ராசி லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடியது. குடும்ப வாக்கு சாணம் பலமாக இருக்கின்றது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து தன்னுடைய கல்விகளிலே முயற்சி செய்தால் கண்டிப்பா நல்லதொரு பலன்கள். அது மட்டுமல்லாது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உறுதியாக எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் பெறுகின்ற, வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு பலனை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது தனம் வாக்கு குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடிய, பேசக்கூடிய, 2ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமாதிபதி அவர் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. செவ்வாய் பகவானும் திரிகோணத்திலே 3வது திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே இருக்கின்றது. அது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தேவையில்லாத கோபங்கள், வேகங்கள், சகோதர சகோதரிகளிடம் இருந்து தடை தாமதங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து மிகவும் அன்பு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தாயாகவும், இங்கே தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தாய்மார்களால் ஒரு சிலருக்கு நல்லதொரு அன்பு ஆதரவு, மூத்த மனிதர்களால் நல்லதொரு உயர்வுகளும், பெற்றோர்களால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம். அது மட்டும் அல்லாது 4ஆம் இடத்தும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் உங்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரக்காரகன் சுக்கிர பகவானும் சேர்ந்து 4-10 தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்களிலே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு காற்றாசியாக இருக்கின்றது. வீடு தொழில்களுக்காக, வேலைகளுக்காக, பொருளாதாரத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே தொழில்களுக்காக செய்யக்கூடியவரும் 6ஆம் இடத்ததிபதியும் திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் ஜனவரி மாதம் என்பது விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக சென்று கொண்டு இருக்கின்றது. சாண பலம் என்பது தனவாக்கு குடும்ப சாணம் பலமாகவும், 7ஆம் இடம் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கோச்சார கிரகங்களிலே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே குழந்தை பாக்கியம் 2025 ஒரு சிலருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். அது மட்டுமல்லாது வரன் அமையாதவர்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது, ஜனவரி மாதம் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.